ஹை கைஸ், டுடேஸ் டின்னர் ரெசிபி குழிப்பணியாரம். குழிப்பணியாரம் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்குங்க. பொதுவாகவே குழந்தைங்க தோசை இட்லியை விட குழிப்பணியாரம் நல்லா சாப்பிடுவாங்க. குழிப்பணியாரத்துக்கு வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாமே தாளித்து போட்டு குழிப்பணியாரம் செய்யலாம், இல்லை வெறும் மாவாகவும் செய்யலாம். எப்படி செஞ்சாலுமே இந்த குழிப்பணியாரம் டேஸ்ட்டாக இருக்கும். குழிப்பணியாரத்தில் ப்ரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட் ரெண்டுமே சேர்ந்துருக்குங்க. இங்கே இதுக்கு காரசாரமான ஒரு சட்னி பார்க்கலாம். எண்ணெய், கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, தக்காளி, பூண்டு, வெங்காயம், புளி, ஒரு துளி புளிங்க. நான் குடம்புளி யூஸ் பண்ணுவேன், அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது கேரளா புளின்னு சொல்லுவாங்க. கருவேப்பிலை, தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிக்கணுங்க. ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி சாட்டை பண்ணுறதுல ராஸ்மெல் கம்ப்ளீட்டாக போயிடணுங்க. கிரைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காரசாரமான ஒரு சட்னி கிடைக்கும். இதில் மிளகாய் வர மிளகாய் போடுவோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக சாப்பிடுவோம், அதனால் ஒன்று தான் போட்டுக்கேன். இதை நல்லா அரைச்சி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா ஃபைபருங்க. தக்காளியில் வைட்டமின்ஸ் இருக்கிறதுனால சூப்பராக இருக்குங்க. அப்புறம் கடைசியில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து சட்னியில் பரிமாறினீங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.